ஸோ வெயில் காலத்தில் வந்து இங்கே 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகுமாமாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையோட இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த சாம்பிராணி வச்சு தான் இது பண்ணுவாங்களாமா, ரூமை வந்து ஹீட் ஆக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்காவில் மாரிட்டேனியான்னு ஒரு கண்ட்ரியில் அத்தார்னு ஒரு இடத்துல இருக்கோங்க. நேற்று நைட்டு நாங்கள் படுத்திருந்தோம். அந்த லோக்கல் வீட்டில் தான் நம்ம தங்குறோம். அவரோட வீடு பக்கத்தில் இருக்குது. பட் எங்களுக்கு நேற்று நைட்டு இங்கே தான் அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்காக இந்த கொசு நெட்டு ஒரு கீழே ஒரு பாய் போட்டு சின்னதாக ஒரு பெட்டு போட்டு தந்தாங்க. நல்லா இருந்தது படுத்துங்கிறதுக்கு. காலையில் 5:30 எழுந்திரிச்சிட்டாங்க. 5:45 அந்த மாஸ்க்லேருந்தே அந்த ப்ரேயர் சவுண்டு வந்தது. அதிலே நான் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே கொஞ்சம் பெட்லேயே படுத்து புரண்டுட்டு எந்திரிச்சிருக்கோம். இது அவரோட ஏரியா தான் போல், அவரோட இடம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் கரெக்டாக எல்லாம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். மணி 8:45 ஆகுதுங்க. பெருசாக எதுவும் இல்லை, ஒரு பழைய சைக்கிள் இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வந்து அவர் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த அத்தார் இந்த சிட்டி மார்க்கெட் அவரே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்ருக்காரு. போய் நம்ம அதை பார்த்துட்டு வரலாம். இங்கேருந்து பாங்க, இதாங்க இந்த ஊர் கிராமம். இந்த ஊர் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2013 கணக்குப்படி வெறும் 25,200 பேர் பக்கம்தான் இருந்திருக்காங்க இந்த ஊர் மக்கள் தொகை. அவரோட வீடு வந்து அது நம்ம இந்த இதில் இருக்கோங்க. நல்லாயிருக்கு. இந்த அத்தார் இங்கே வந்து முக்கியமாக அதிகமாக அந்த பெர்பர் இன மக்கள் தான் இருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மொரோக்கோ வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாமே வந்து அந்த மலைக்கடியில் வாழ்கிறீங்க அப்படின்னு. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தாங்க இருக்கும். அத்தார்னா பெர்பர் மொழியில் மலைன்னா மவுண்டெயின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னார் அவர். நேற்று நைட்டு காமிச்சார். அது எங்களுக்கு இருட்டில் அதுதானா அப்படின்னு எங்களுக்கு ஷோராக தெரில. பட் அது ஹாஸ்பிட்டல் தாங்க நினைக்கிறேன், லோக்கல் ஹாஸ்பிட்டலு. இது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்க ஒரு சின்ன கிராமம் மாதிரி தானுங்க இருக்குது. நல்லாயிருக்கு, எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு. நேற்று நைட்டு இங்கே வெளியிலே படுத்ததெல்லாம் நம்ம ஊராக இருந்தால் கைத்து கட்டில் படுத்து தூங்கியிருப்போம். இங்கே ஒரு கீழே பாய் விரித்து அதில் படுத்து தூங்கிட்டோங்க. சரி வாங்க நம்ம போய் அவர் வீட்டில் சாப்பிட்டு அப்படியே அந்த அத்தார் லோக்கல் மார்க்கெட் போய்ட்டு எனக்கு ஒரு சிம் வாங்கணும். சிம்மு வாங்கிட்டு அப்படியே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஊரில் போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதாங்க இந்த கிராமம். இப்போதைக்கு இங்கே பார்த்திங்கன்னா கழுதை மேய்ஞ்சிட்ருக்கு, ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மாஸ்க் இருக்குதுங்க. 1674 கட்டின அந்த மாஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே பெருசாக ஒரு மியூசியம், அது தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. மீதி எல்லாமே வந்து இது ஒரு டிரான்சிட் பாயிண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி தான் அந்த சிங்குத்தி போகிறது, ஊதான் போகிறது, தெர்ஜிட்டு போகிறதுக்கு எல்லாமே இங்கேருந்து தாங்க பஸ்ஸு கிளம்பும். அதனால் இதை வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்ட்டு மாதிரி தான் இப்போ அந்த மாஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. பட் அந்த மாஸ்க்கும் நம்மளால் போக முடியாது. முஸ்லீம்ஸ், இந்த நான் முஸ்லீம்ஸ் யாருமே அலௌடு இல்லை. முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அங்கே போக முடியுங்கிறாங்களாம்மா. இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இது ரொம்பவே ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிக் கண்ட்ரி. ஸோ இப்போ தாங்க காலையில் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அவர் எப்பவுமே போடுற மாதிரி அந்த மாரிட்டேனியன் டீ போடுறாங்க. மாரிட்டேனியன் டீ வந்து இந்த ஊரில் அத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் மொழியில் டீனா அத்தாய். அதான் ஒரு ரெடி பண்ணிட்டுருக்காரு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த க்ரீன் டீ தாங்க. க்ரீன் டீயில் சுகர் போட்டு கொஞ்சம் தராங்க. அப்புறம் சில பக்கம் அந்த மின்ட்டு, அது புதினா இது போடுறாங்க. புதினா வந்து அதிகமாக நம்ம மொரோக்கோவில் தான் பார்த்துருப்போம். பட் இந்த சைடுமே அதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு அப்படியே வரேன். ஃபஸ்ட்டு டீக்கு அப்புறம் அப்படியே பொறுமையாக வரலாம். இது ஒன்று டீ பவுடர். ஓகே, டீ தூள் போலுங்க. அப்புறம் சுடு தண்ணியை அதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றுறாங்க. Premièrement, on met le thé en poudre ici, la quantité, et après, on va mettre ça sur le feu pour le nettoyage. Je vais vous montrer après. So he puts the powder and then he
He puts the powder inside and lights it to clean it, to purify it. Okay. Yes. This for clean. ஸோ இப்போ அதை வந்து அதை சுத்தம் பண்ணுறாங்களாம்மா. இது நம்ம ஊர் அந்த சீமனை அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீமனை அடுப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் அப்படி தான் வருது. அதாங்க அதை சூடு பண்ணிட்டு நம்ம ஊரில் எப்படி டீ வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க, பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. Ça c'est pour nettoyage. நம்ம ஊரில் ஆற்றுவாங்களே அதே தான். Nettoyage means cleaning. ஸோ இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. உள்ளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாக்லேட்டு தாங்க, சாக்லேட் பக்கெட்டாக அவ்வளோதான். இந்த நுட்டலா அந்த மாதிரி இது ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் இவங்க, இது வந்து மாரிட்டேனியன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஒரு ஃப்ரெஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. ஸோ நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். Ah bon? Tu manges ça? Oui, mais juste pas les... Seulement la viande. ஸோ இவங்களோட ட்ரெடிஷன் படியே இந்த சாம்பிராணிங்க, இதில் நம்ம ஊர் சாம்பிராணி மாதிரியே தான். பட் இவங்க இதில் வந்து வாசனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாம்பிராணி வாசனை இல்லாமல், சாம்பிராணி நம்ம கோயில் இல்லை வேற எங்கேயாச்சும் நம்ம வீட்டு சாமி இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் இவங்க வந்து இது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதை வரவேற்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதான் போட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கனால எங்களுக்காக அது போட்டு காமிக்கிறாரு. அதோட இன்னொரு அந்த ப்ளூ கலர் டப்பாவில் ஒரு வாசனை இருக்குதுங்க, அது சும்மா ஒரு தைலம் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம ஊர் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த அத்தர், அதே இது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க, எடுத்து துணியில் இது பண்ணிடுவாங்களாமா. இந்த மசூதி போகும்போது துணியில் லைட்டாக தடவிட்டு போகிறாங்க, வாசனை செம்மையாக இருக்குது. அதை நான் அந்த மார்க்கெட் சைடு போயிட்டு அது கொஞ்சம் இருந்ததுன்னா நானும் வாங்கலான் இருக்கேங்க. சீரியஸாக வாசனை நல்லாயிருக்கு. இதுதான் ஒரு சாம்பிராணி. இது நான் சொன்ன அந்த இதுவும் இதுதாங்க. நம்ம தான் சும்மா அப்படியே கொஞ்சம் இதுவும் பேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். இதை எடுத்து லைட்டாக இதில் அப்பிட்டு போகிறாங்க. பட் நல்லா இருக்குது இது வாசனை. And he also said a lot of people put these that scent on under their armpits when they're wearing the habit, like when brothers, like Christian brothers, they would wear their habits, their like traditional clothes, to smell good. And like 300 years ago, they would put that scent underneath their armpits. நம்ம ஊர் அந்த அத்தர் மாதிரி தாங்க. அத்தர் வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், இது பவுட்ரு மாதிரி அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையோட இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த சாம்பிராணி வச்சு தான் இது பண்ணுவாங்களாமா. ரூமை வந்து ஹீட் ஆக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காகவும் இதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் வேவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஓப்பன் டென்ட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்களாமா. இப்போ நாங்கள் இருக்கனால போட்டு காமிக்கிறாரு. அது வந்து அந்த ஒரு சின்ன ரூம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதில் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. அப்போ தான் வந்து இந்த ஹீட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு, இது இந்த புகை வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ஓப்பன் இதாக இருந்தால் இது வைக்கிறது வேஸ்ட்டு தான், எப்படி இருந்தாலும் ஹீட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாமா. சாம்பிராணி வாசனை நல்லா தாங்க வருது. அப்படியே போகலாம். ஸோ இது தாங்க மாரிட்டேனியன் டீ. எப்பவுமே வந்து பாதி தான் இருக்கும், நுரை வந்து நிறையா இருக்கிறதுக்கு ஏன் காரணம்னு கேட்டால் அது வந்து தூசிலேருந்து தடுக்குமாமாங்க. அதனால தான் நுரை கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் எப்பவுமே டீயில். அதே மாதிரி எப்பவுமே பாதி தாங்க தராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு டைம் டீ குடிக்க உட்காந்தா 3 டைம் குடிக்கணுமாமா. இது எங்களோட 2வது டீ. இதுக்கப்புறம் இன்னொன்று குடிச்சிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு கிளம்பலாங்க. ஸோ 3வது கப்பு டீ வந்துருச்சுங்க. இதுதான் கடைசி இது. குடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பிளான்னா அதுதாங்க, அவர் போய் வெளியில் அப்படியே சுற்றி காமிக்கிறேன்னு இருக்காரு மார்க்கெட்லாம். நம்ம போய் மார்க்கெட்டு பார்த்துட்டு இங்கே ஊரில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். பார்க்கலாம். கடைசி டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். Traditionnel. ஓகே. Coranique. This is cool. Les cours quoi? Coranique. Oh, yes, it's a madras. ஓகே. ஸோ இது வந்து மத்ராஸ் ஆவாமாங்க. அதான் அந்த இஸ்லாமிக் ஸ்கூலு எல்லாம் அந்த மத்ராஸா அதுதான் இந்த ஊரோட இது. கரெக்டாக ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இப்போ தான் அப்படியே நம்ம வந்து அந்த அத்தார் சிட்டியை சுற்றி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காருங்க. மார்க்கெட் போய் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுன்னு இதுதான் அது. அந்த தலையில் போட்டிருக்க ஸ்கார்ஃபு, அப்புறம் இந்த இது
உள்ளே வந்து டிஷர்ட் மாதிரி போட்டு அதை அந்த கவர் பண்ணிடுவாங்க. இந்த வெயில் இது இந்த மண்ணில் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்காகங்க. அப்புறம் இது தாங்க அந்த ஹாஸ்பிட்டலு, இந்த ஊரோட கிளினிக் ஹாஸ்பிட்டல். பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்குது. அப்போ இது தாங்க நான் அந்த என் வீட்டிலேருந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் தான் இது, ஹாஸ்பிட்டல் தான் அது. ஸோ இது வந்து பழைய ஹாஸ்பிட்டல். ஆமாங்க, ஹாஸ்பிட்டல் ரீஜனல் அத்தார். இது வந்து பழைய ஹாஸ்பிட்டல். ஆமாம், இப்போ புது ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரமாக கட்டியிருக்காங்களாமா, கொஞ்சம் அவுட்டரில் கட்டியிருக்காங்களாமாங்க. ஓகே. ஏன்னா இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட்டு தான். ஸோ அங்கே அப்படியே போகலாம். ஸோ அதாங்க நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு 60 பேர்த்துக்கான உமன் சொசைட்டி. ஆமாம், இதுதான் வந்து பொண்ணுங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லித்தர இது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களாமாங்க. இது Association to manage of management for the promotion of talent of the youth. அதாங்க அசோசியேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேலண்ட் அண்ட் யூத்ஸு. மெயினாக வந்து பொண்ணுங்களுக்காகவாமாங்க. 60 பொண்ணுங்களை வந்து இங்கே படிக்கிறாங்களாமா, அவங்கள லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்காக. அதான் இருந்தது. அதில் இவர் ஒரு ஆக்டிவ் மெம்பர் போல், அதனால் எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் சில நைட்ஸ் வந்து இங்கே அந்த மாரிட்டேனியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸு அதெல்லாம் கூட வந்து காமிப்பாங்களாமா, எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி. இதுதான் அந்த சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி, மாரிட்டேனியன் ஃப்ளாகு, இங்கே சிஸ்டம்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு பாப்பா. ஸோ அங்கே நம்ம அடுத்தது அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ அந்த அசோசியேஷனை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஃப்ரெஞ்சு தெரியாதனால அவங்க ஈஸியாக பேசிக்கிறாங்க. நமக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியறதுனால அந்த பையன் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பட் இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நோக்ஷாட்டு தவிர, நோக்ஷாட் வந்து பெருசாக எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக வரலங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன் நோக்ஷாட்டு நிறையா பேர் போரிங் சிட்டி இல்லை பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தாங்கன்னு. இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது அப்படியே நம்ம ஊர் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனால எனக்கு பிடிச்சிருக்குங்க அந்த ஏரியா. இந்த மாதிரி சின்ன வீதி. Can you ask him, like in summer, how much is the maximum degree? 50. ஸோ வெயில் காலத்தில் வந்து இங்கே 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகுமாமாங்க. இது ஒரு ஹாட்டஸ்ட் ரீஜன் தான். இப்போ நான் டிசம்பர் மாதம் இருக்கோம். இன்றைக்கி டிசம்பர் 2ஆம் தேதி நான் அந்த வீடியோ எடுக்கிற டைமு. இப்போவே வந்து இங்கே இந்த சளி மட்டும் எனக்கு ஒரு வாரமாக சரியாக மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம இந்த டிசம்பர் குளிர்காலத்துலேயே வந்து இப்போ 38 டிகிரி செல்சியஸு. இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்க சமயத்தில் காலைல 11 மணி பக்கம் ஆகுதுங்க, 11:15 ஆகுது. 38 டிகிரி செல்சியஸு. இன்னும் மேலே போகும். இந்த ஆடு பாருங்க அட்டையை சாப்பிடுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஓல்டு சிட்டி நோக்கி போயிட்டுருக்கோங்க. இங்கெல்லாம் இப்போ இவர் என்ன சொன்னார்னா, ஓல்டு சிட்டி போகிற வழியில் இந்த மாதிரி வீதியெலாம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குமாம்மா. நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் பார்த்தோமே, அந்த பெரிய வீதியெலாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வீதியில் தாங்க நம்ம இப்போ போகிறோம். அதுலேயும் சில இதெல்லாம் வந்து இடித்து கட்டிகிட்டு இருக்காங்களாம்மா, கொஞ்சம் பெருசாக்கணுங்கிறதுக்காக. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஆடு ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ அப்படியே போகலாம். இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி வீதிஸ். அப்புறம் இது ஏதோ ஒரு பழைய இடிஞ்சு போன வீடு போலங்க. ஓகே.
ஸோ 200 வருஷமாக இந்த மாதிரி தான் இருந்துட்டு கட்டிருக்கேன். நான் ஏதோ இப்போ தான் இடித்து கட்டுறாங்களோன்னு நினச்சேன். பட் 200 வருஷமாக மக்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் now there is no one in the old city, only some people. Maintenant, c'est mon. Okay. Yeah, people live like in these. But not in the old houses. ஸோ இப்போ Il y a des gens ici, ils ont renouvelé la construction, comme cette maison, comme les... ஸோ அதாங்க இந்த மாதிரி மாரிட்டேனியா கவர்மெண்ட் வந்து இந்த பழைய பில்டிங்லாம் அப்படியே வச்சுருக்க சொல்லியிருக்காங்களாம்மா, அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னலை இது பண்ணணும்னு. அதான் சில பேர் இந்த மாதிரி இடித்து புது வீடு கட்டி அதுக்கும் போயிடுறாங்க. சில பேர் இங்கே விட்டுட்டு அண்ட் தேர் மூவிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Well, it's been like this for 200 years. So they didn't just like now. It's like 200 years ago. Yeah. ஓகே. ஸோ எனக்கு சரியாக புரியலங்க. கேட்டால் 200 வருஷமாக இப்படி தான் இருக்குங்கிறாங்க. பட் நான் கேட்ட கேள்வி வந்து இங்கே இருந்தீங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தான். இங்கே இருந்தீங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். அது எங்களுக்கு புரியல போல். ஸோ வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். we can go. நான் வந்து இதெல்லாம் இப்போ இடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். சரி, இது 200 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்தோட ஓனர்லாம் எங்கே இருக்காங்க, அதான் நான் என்னோடய கேள்வி. பட் அவங்களுக்கு புரியல, இல்லை எனக்கு இங்கிலீஷில் சரியாக கேட்க தெரில. It's built in 1674 or something. Ça, depuis des siècles, mais les gens, ils ont dit qu'ils ne veulent pas laisser ça comme ça. Ils vont... ஸோ அதாங்க இதுதான். ஸோ இதாங்க அந்த பழைய மாஸ்க்கு நான் சொன்னது. நம்மளால் உள்ளே போக முடியாது, பட் இதான் பார்த்துக்கோங்க. நாங்கள் அப்படியே நம்ம போகலாம். எல்லாமே இந்த ஓல்ட் டவுன் ஏரியாக்குள்ளே தாங்க இருக்குது. பஞ்சூர் அங்கே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஊரில் தாங்க ஃபோட்டோக்கு அழகாக குழந்தைங்க போஸ்ட் தராங்க. ஃப்ரெஞ்ச் அரபிக்கா? ஓகே. அரேவோ ஷபா bien. What's your name? What is your name? So bye. சரி, அவங்களுக்கு அரபிக் மட்டும் தான் பேச தெரியும் போல். ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு புரியல, இல்லை நான் பேசின ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு புரியலையான்னு தெரில. ஸோ அவங்க போகலாம். And they live. And where are they living now? Le gouvernement a donné des autres terrains, il a aidé à la construction, ils sont dans des places différentes dans la ville. Ah ouais, d'accord. Oui. Mais ce qui est essentiel pour l'État, qui reste du patrimoine. Par exemple, si moi je passe, je trouve qu'à un certain temps, il y a quelque chose qui était ici, ancien. Oui. So the government gives them like another place. Okay. Yeah, that's what was my previous question. Yeah, okay. ஸோ அதாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அந்த இதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே. ஓகே. அதான் நீங்கள் இந்த அதாங்க இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா. இந்த மாதிரியே விட்டுட்டு போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து நிலம் தராங்களாமா. அந்த மாதிரி நிலம் தரவங்களுக்கு வந்து இந்த சைடு வெளியில் கொஞ்சம் வீடு தராங்களாமா. அப்படி கவர்மெண்ட்டு சில பேர் கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்காமல் அதே இடத்துல புது வீடு கட்டிடுவாங்களாமா. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாங்க. அதான் இப்போ நம்ம இந்த இடத்த இந்த பழைய வீடு அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஒரு புது இடம் தருதுங்க. அதான் என்னோடய முன்னாள் கேள்வியாக இருந்தது. இப்போ அதுக்கு பதில் கிடச்சிருச்சு. C'est très important pour les gens. On les écoute parce que ils ont l'avenir. Jusqu'à fond, c'est ancien. Tout ça. Ouais. Nous, parce que nous maintenant on base sur les gens de l'école. Parce que ce sont des gens cultivés. C'est pas ஸோ இங்கே எல்லா பக்கமும் ஃபுட்பால் தாங்க. எல்லா பக்கமும் ஃபுட்பால் தான் விளையாண்டுருக்காங்க. ஹலோ இது அங்கே தூரமாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வீடு. ஆமாங்க, நான் ஏதோ இன்னொரு மாஸ்க்குன்னு நினச்சேன், பார்த்தா அது வீடு. ஆமாம், அத்தாச்சோடு இருக்குப்பாங்க, ஒரு அரண்மனை மாதிரி. ஹலோ, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில.
ஹலோ கம்மிக்கிறாங்களா இல்லை திட்டுறானுங்களான்னு புரியல. பட் ஆனால் அந்த பெரிய இது வந்து வீடுங்களாமா. ஹலோ ஹலோ தான் காமிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். இந்த ஊரில் இத்தாச்சோட வீடானு எனக்கு இப்போ தாங்க ஆச்சரியமாக இருக்குது. The person who owns this land here, like these are trees that grow dates. ஓகே. So people here in town can like buy one of these, and then they can take as much as they want. Okay. They can just buy one tree. Yeah, for the season. Okay. But then once the season is over, they have no access to the trees anymore. And then like the property here, like it's the property owner gets like a share of the profits. Okay. You can basically like buy a tree. Et les prix, ஸோ அதாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் மாதத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்ஸ் இந்த ஒரு மரத்தை நம்ம வாங்கிக்கலாமா அந்த ஓனர்கிட்ட இருந்து. அந்த the price of each tree is dependent on how many dates you're able to collect. ஓகே. Each season. இது எல்லாமே அந்த பேரிச்சம்பழம் மரங்க. அந்த இதில் அந்த மரத்தோட விலை வந்து அதில் எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குங்கிறத பொறுத்தாமா நம்ம அந்த பேரிச்சம்பழம் மரத்தை ஓனர்கிட்ட வாங்கிட்டு நம்ம விற்கிறதுல பாதி ஷேர். அண்ட் how much share should we give to the owner, like profit? How much is selon la qualité des dates. Yeah, it's the quality of the dates that matters. The quality of the dates. No, if I buy some dates. Like how much qu'est-ce que combien ça coûte pour une place like d'habitude environ Toujours entre 5 000 6 000. 5 000 Pour seul palmier. So for one palm tree it's between 5 and 6,000. No, I'm not asking the price. Like I buy this tree and I sell, and you told like I need to give some share to the owner, right? How much share from the profit I should give him? That's part of it. Like you buy this, it depends how much you sell. Okay. It depends the quality of the dates. Mainly the quality of the dates. Okay. So if the dates are really good, then you have to pay a little bit more. Okay. ஸோ இப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் தாங்க. நான் வந்து இப்போ இந்த மரத்தை வாங்கிட்டு நான் விற்கிறதுல எவ்வளோ கமிஷன் நான் வந்து இந்த ஓனருக்கு தரணும்னு கேட்டேன். பட் இவங்க வந்து நான் மரத்தை வாங்குகிற வேலையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. மரத்தை வாங்குறது பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கப்புறம் சம்பாரித்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அதுதான் நான் வந்து கேட்குறேன். நான் எங்களுக்கு புரியல. அதாங்க பேசிக்காக இதுதான் அந்த பேரிச்சம்பழம் மரம் நம்ம இவங்க ஓனர்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது வந்து அந்த குவாலிட்டி அந்த பேரிச்சம்பழத்தோட குவாலிட்டி பொறுத்தாமாங்க. குவாலிட்டி பொறுத்து விலை மாறும். நம்ம வாங்கிட்டு விற்றுட்டு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டு அந்த ப்ராஃபிட்டில் வர ஷேரை கொஞ்சம் ஓனருக்கு தரணும். அதுக்கப்புறம் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மரத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அவ்வளோதான். இதான் சொல்கிறாங்க இந்த ஓனர் இப்படி ஒரு சம்பாரிச்சிட்ருக்காரு போல். ஸோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிவைடர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்குன்னா மழை பெஞ்சா ஒரு நிறையா மழை பெஞ்சா அது வந்து ஊரை வந்து வெள்ளமாக்கிருமாமா. அதனால் இது ஒரு டிவைடர் மாதிரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அது புரியல. மழை அவ்வளோ பெய்யுமான்னு எனக்கு தெரிலங்க. அப்படியே பெஞ்சா அப்போ அந்த நிலத்துக்கு காப்பாற்றுறக்கு எதுவும் இல்லையான்னு எனக்கு புரியல. பட் அவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த இது வந்து மழை பெஞ்சு இந்த ஊரை வந்து வெள்ளமாக்காமல் இருக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நிலத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவருக்கு ஃப்ரெஞ்சு மட்டும்தாங்க தெரியுது, அதனால தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லாமே அது அவருக்கு தான் சொல்கிறாங்க. அந்த பையன் எனக்கு திரும்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கான். Il y a des barbaniers qui se séparent. ஸோ அதாங்க இந்த கதவு வந்து ஒவ்வொரு இதாக அந்த வேலி பார்த்தீங்கன்னா அந்த வேலி முடிகிற தோட்டம் வந்து ஒருத்தர், இன்னொரு சைடு வேறு ஒருத்தர், எல்லா தோட்டமும் ஒரே ஆள் வைக்கலையாமா. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தாங்க தோட்டம், அப்படியே பக்கத்தில் ஒரே பக்கம் நிறைய தோட்டம் இருக்கும், பக்கத்தில் வேலி முள் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும். இந்த தோட்டம் முடிஞ்சது, அதுக்கடுத்தது இந்த தோட்டம் வேறு. இப்போ அந்த பேரிச்சம்பழம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா காய்கறி தான் வளர்த்துவாங்களாமா. அவங்களால என்ன காய்கறி முடியுதோ, நான் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிய சொல்லியிருப்பேன், அந்த தெர்ஜித் ஒயாசிஸ் இங்கே பக்கத்தால் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தாங்க இங்கே கொஞ்சம் அந்த தண்ணி வளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். இந்த அத்தாரில் அதிகமாக இல்லை, பட் அந்த தெர்ஜித்தில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அத்தாரில் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு வந்த அந்த மாஸ்க் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த பழைய இது. டவுன் கொஞ்சம் சின்ன டவுன் தாங்க, மக்கள் தொகை 25,000 பேர் பக்கம் தான் இருக்காங்க. நல்ல சின்ன ஊர் தான் இது.
இந்த நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து காய்கறி விதை போடுறதுக்கு டைம் ஆமாங்க. அவங்களால என்னென்ன முடியுதோ அது போடுறாங்களாம்மா. கேரட்டு போடுறாங்கிறாங்க. கேரட்டு இந்த வெயிலில் வளருமான்னு எனக்கு தெரில. நம்ம ஊர்லேயே கேரட்டு ஊட்டி கொடைக்கானல் சைடு தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயிலில் எப்படி கேரட்டு வளர்க்குறாங்கன்னு தெரில. அப்புறம் அந்த ஆபர்ஜின் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த 2 தான் மெயினாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க. வெயிலில் கேரட்டு வளருமான்னு எனக்கு தெரிலங்க. அப்படியே போகலாம், போகிற வழியில் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா இந்த மாஸ்க்கு, அதெல்லாம் அங்கே தாங்க இருக்குது. இது மக்கள் தொகை கம்மியான ஊர் தான், 25,200 பேர் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். அந்த மொத்த ஊர் சைட்ஸும் அத்தார் நம்ம போகலாம். அப்படியே மெயின் ரோடு சைடு வந்துட்டோம். நம்ம மெயின் ரோடுக்குள்ளே பூந்து அடுத்தது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு தான் போவோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த பையன் வந்து அந்த டர்பன் கேட்டிருந்தான், அதனால் மார்க்கெட்டு போவோம். அப்படியே மார்க்கெட்டு போய் பார்க்கலாம். இப்போ Ils ont entendu cultiver exactement Les carottes, les betteraves, la menthe, beaucoup de choses. Ah ouais. Les tomates, toutes sortes de légumes. tomatoes, carrots, beetroot. yes, just like he doesn't know exactly, but like kind of a little bit of everything. ஓகே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் அது வளர்ந்துட்டு வருதாமா. அதாங்க கேட்டால் கேரட்டு தக்காளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவருக்கே தெரில போல் என்ன சரியாக வளர்க்குறாங்கன்னு. பட் கேட்டால் என்னென்னலாம் முடியுதோ அதுதான் வளர்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே வந்து 2 சீசன் தானே நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஒன்று அந்த டேட் சீசனு, அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் சீசனு. டேட்ஸு சீசன் வந்து அந்த பேரிச்சம்பழம் சீசன் வந்து வெயில் காலத்தில் தான். இப்போ குளிர்காலத்தில் இந்த மாதிரி கேரட்டு தக்காளி ஏதோ ஒன்று போட்டு காசு சம்பாதிப்பாங்க. அப்படியே மார்க்கெட்டில் போய் எடுத்து விற்கிறது தாங்க இதெல்லாம். இப்போ சில வீடு இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே பார்க்குற தண்ணிலாம் வந்து மழை தண்ணியாமாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சுனால இங்கே மழை பெய்யுதாமா. இப்போ ஃபஸ்ட்டு மழைனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது மட்டும்தான் மழை சீசனாக இருந்ததாமாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சுனால இங்கே இவ்வளோ மழை இருக்குது அப்படிங்கிறாரு. லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு சம்மர் அது அந்த வெயில் காலத்துலலாம் மக்கள் வந்து இங்கே தான் உட்காருவாங்களாம்மா. இது வந்து இந்த நிழலில் வந்து உட்காந்துட்டு இந்த சில் பண்ணுற மாதிரி. பட் இப்போ பெருசாக யாரும். ஸோ இது வந்து இந்த ஊரோட ரேடியோ ஸ்டேஷன் ஆமாங்க. அங்கே இருக்குது ரேடியோ மாரிட்டேனியா ஸ்டேஷன் அத்தார். இந்த ஊரோட ரேடியோ ஸ்டேஷன். அப்படியே அந்த சைடு பார்த்தா ஒரு சயின்ஸ் லேபு மாதிரி இருந்ததுங்க. அது என்ன லேபுன்னு இந்த பையனுக்கும் தெரில. வெறும் லேபரட்டரி இன்னும் மட்டும்தான் எழுதியிருந்தது அங்கே. இதான் அந்த கன்சோல் ரீஜனல் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த ஊரோட என்ட்ரன்ஸ். நேற்று நைட்டு நாங்கள் வண்டியில் இப்படி தான் வந்தோம். இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த N1 N2 N3 3 ரோடு தான் இருக்குது. இந்த ரோடு தாங்க ஒரு N2. ஊருக்குள்ளே போகிறனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்படியே ஊர் விட்டு வெளில போனால் ரோடு அப்படியே கொஞ்சம் பெருசாகுதுங்க. எங்களை பஸ் இதோ கரெக்டாக அங்கே தான் இறக்கி விட்டாங்க. இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ இதுதாங்க இந்த ஊரோட மார்க்கெட்டு. நம்ம இந்த வீதிக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே தான் வந்து அந்த காய்கறி வாங்குறது எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மார்ச் தி சென்ட்ரல், அதான் சென்ட்ரல் மார்க்கெட்டு. ஒரு லோக்கல் கூட இருக்கும், அதனால பிரச்சனை வராது. பட் அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவரையவே வந்து இந்த ஊரில் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதாமாங்க. வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. வந்த வரைக்கும் ஊர் நல்லா தான் இருக்குது. இந்த பெருசாக யாருமே இந்த நோக்ஷாட்டில் பண்ண மாதிரி இங்கே பெருசாக யாருமே எதுவும் பண்ணல. அது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு.